நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை தான் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா இந்தியா இலங்கை இடையே போர் பயிற்சி கூட்டு போர் பயிற்சி நடைபெற இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு நாடுகளோட நல்லுறவை வலுப்படுத்த நோக்கில் தான் இந்த போர் பயிற்சியை ஆண்டுதோறும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த 2020ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 8ஆம் ஆண்டு போர் பயிற்சி நடைபெற இருக்குது. கடந்த ஆண்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 7வது கூட்டு பயிற்சி விசாகப்பட்டினத்தில் நடந்தது. தற்போது 8ஆம் ஆண்டு போர் பயிற்சி பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய திரிகோணமலையில் நடந்திருக்குது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SLINX அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அதாவது ஸ்ரீலங்கா இந்தியா நேவல் எக்ஸசைஸ். அடுத்ததாக உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா சர்வதேச புள்ளியியல் தினம் அக்டோபர் 20ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினம் 2010ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் புள்ளியியல் ஆணையம் தான் இந்த சர்வதேச புள்ளியியல் தினத்தை கடைபிடிக்கிறதுக்கு வலியுறுத்தி இருக்குது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் த வேர்ல்டு வித் டேட்டா வி கேன் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈரான் மீதான ஆயுத வர்த்தக தடையை அமெரிக்கா நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி வந்துச்சு பாதுகாப்பு கவுன்சிலில். ஆனால் அதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மறுத்து விட்டது. இதனால் பார்த்தீங்கன்னா ஈரான் மீதான ஆயுத வர்த்தக தடை காலாவதி ஆகிருக்குது. இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈரானுக்கு இராணுவ தளவாடங்களை ஈரான் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கும் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் பார்த்தீங்கன்னா தடை விதிச்சிருந்துச்சு. அந்த தடை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அக்டோபர் 18ஆம் தேதியோடு முடிவடைந்து விட்டது. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்துக்கு பாதுகாப்பு கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா 15 உறுப்பினர்கள் கொண்ட பாதுகாப்பு கவுன்சிலில் டொமினிக் குடியரசு மட்டும்தான் ஆதரவு தெரிவிச்சிருந்துச்சு. நிரந்தர உறுப்பு நாடுகளான ரஷ்யாவும் சீனாவும் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிச்சிருந்துச்சு. பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகள் வாக்களிக்காமல் இருந்தாங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா இதுக்கு இஸ்ரேல் ஆதரவு தெரிவிச்சிருந்துச்சு. இந்த முடிவுக்கு ஜெர்மனியும் தனது ஆதரவை தெரிவித்திருந்துச்சு. இந்த தடை நீக்கம் இப்போ அமலுக்கு வந்திருக்குது. இந்த தடை நீக்கத்தால் பார்த்தீங்கன்னா இதுவரை கிடைக்காத உயர் வகை ஆயுதங்களை வெளிநாடுகளில் இருந்து ஈரான் இறக்குமதி செய்வதற்கான முட்டுக்கட்டை நீங்கியுள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விளையாட்டு செய்திகளில் சர்வதேச துப்பாக்கி சுடுதல் போட்டி வங்கதேசத்தில் நடைபெற்றிருக்குது. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா மெய்நிகர் முறையில் தான் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற ஷோ மூலமாக தான் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இப்போட்டியில் பார்த்தீங்கன்னா மகளிர் பிரிவில் இளவேனில் வாளறிவன் அப்படிங்கிற இந்தியாவை சேர்ந்த பெண் தான் 627.5 புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இதே இதில் பார்த்தீங்கன்னா ஆடவர் பிரிவில் இந்திய வீரர் ஷாக்கு துஷர் மனே அப்படிங்கிறவங்க 623.8 புள்ளிகள் பெற்று வெள்ளி பதக்கம் பெற்றாங்க. இளவேனில் வாளறிவன் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் தரவரிசையில் உலகின் முதல் வீராங்கனையாகவும் இருக்காங்க. இதில் மேற்கும் பார்த்தீங்கன்னா ஜப்பானோட ஷியோரி ஹிராட்டா அப்படிங்கிறவங்க 622 புள்ளிகள் பெற்று வெள்ளி பதக்கமும், இந்தோனேஷியாவின் வித்யா டோயிபா அப்படிங்கிறவங்க 621.1 புள்ளிகள் பெற்று வெண்கல பதக்கமும் வென்றிருந்தாங்க குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் யாரெல்லாம் பங்கெடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான், கொரியா, பூட்டான், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கேற்றிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்மையா எஜுகேஷன் சார்பாக நன்றி. இதில் ஒரு முக்கிய தகவல் பதிவிட வேண்டியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது முடக்கத்தின் காரணமாக ஏப்ரல் 4ஆம் தேதி நடக்கவிருந்த குரூப் 1 முதல்நிலை தேர்வு ஜனவரி 3 நடக்க இருப்பதாக இப்போது டிஎன்பிசி தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதற்கான இன்னும் கால அவகாசம் இருப்பதால் மாணவர்கள் சிறந்த முறையில் பயின்று அதற்கான தேர்வை சிறந்த முறையில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நன்மையா எஜுகேஷன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.